ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மழைக்காலத்துக்கு ஏற்ற உணவான நண்டு கிரேவியை காரசாரமாக வாய்க்கு ருசியாக எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றாப்புல எப்படி செய்யலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். காலையில் இந்த மாதிரி மணக்க காரசாரமாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு இருக்கிற நெஞ்சு சளியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளில் கரைஞ்சி போயிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் ஆரோக்கியமான நண்டு கிரேவியை நம்ம 10 நிமிஷத்தில் வீட்டிலே சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவியை எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கடல் நண்டு தாங்க. நீங்கள் எந்த நண்டு வேணால் எடுத்துக்கலாம். பழவேற்காடு நண்டு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கல் நண்டு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கா வயல் நண்டு கூட எடுத்துக்கலாம். எந்த நண்டாக இருந்தாலும் நம்ம சமைக்கிற முறை ஒன்று தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூண்டு ஒரு 2 பூண்டு நல்லா தட்டி நசுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் பால் ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான கரம் மசாலா பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்குன்னு நம்ம தனியாக எந்த கலவையுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம ரெடிமேடாக வீட்டில் பொடி வச்சுருக்கிறத வச்சு டக்குன்னு காலையிலேயே நம்ம ஸ்கூலுக்காகட்டும் வீட்டில் டிஃபனுக்காகட்டும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம கடாயில் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறேன், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தாளிப்புக்கு எப்பயுமே நான்வெஜ் அப்படின்னா சோம்பு போட்டு தாளிப்பீங்க. ஆனால் கடல் உணவுகள் எல்லாத்துக்குமே கடுகு தாங்க போடணும். நண்டு கடல் உணவு அப்படின்றதுனால நம்ம கடுகு போட்டு தான் தாளிச்சிக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தையுமே நம்ம ஒன்றா தாங்க சேர்த்து வதக்க போகிறோம். நம்ம எதையுமே இதில் அரைக்க போகிறது கிடையாது. நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் ஆல்ரெடி நண்டுலே இருக்கும். அது கூட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கி வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் உப்பை வெங்காயத்து கூட சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா அது வதங்கி வரும். அந்த சமயத்தில் நம்ம நண்டை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நண்டை முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடக்கூடாது. நம்ம அடுப்பில் கடாய் வச்சதுக்கு அப்புறம் தான் நண்டை உடச்சி போடணும். அப்போ தான் நண்டு சாறு நல்லாயிருக்கும். அந்த சொத்த நண்டு மாதிரி ஆகாது, சப்புன்னு இருக்காது. எப்பயுமே நண்டை சமைக்கும்பொழுது தான் நம்ம உடைக்கணும். நண்டு எப்படி ஆயிடுதுன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செதியில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாக்கா அது வெளியில் வந்ததும் அந்த ஓடை பிச்சோம் அப்படின்னா நண்டு தனியாக ஓடு தனியாக வந்துடுங்க. சைடில் இருக்க அந்த வாழை சீப்பு போல் அந்த சின்ன இதழ்கள் இருக்கும், அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இதை தண்ணியில் போட்டு ஊற வைக்கவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனோட சாறு தண்ணியோட போயிடும். நீங்கள் க்ளீன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா கையோட அதை அலசி வேறு ஒரு தட்டில் வச்சுக்கணும். நண்டை தண்ணியில் எப்பயுமே போட்டு ஊற வைக்கக்கூடாது. ஒரு சின்ன கிண்ணத்தில் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நண்டு ஆயறதுக்கு இது தாங்க விஷயம். நம்ம மீன் போல் குழம்பெல்லாம் கூட்டி போட்டுட்டு நண்டு ஆயக்கூடாது. இது கடாய் அடுப்பில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுங்க. ஒரு 10-15 நண்டு வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு நம்ம உடச்சி போட்டுடலாம். பெரிய வேலை எதுவுமே கிடையாதுங்க. இது மேலே ஓட தான் அப்படியே பிச்சு எடுக்க போகிறோம். மற்றபடி இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. காலை நம்ம கையிலேயே பிச்சு போட்டுடலாம். இதுக்கு எந்த டூல்ஸுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம கடாயில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் தான் இதை செய்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் அடுப்பில் நம்ம கடாய் வச்சதுக்கப்புறம் தான் நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். முன்னாடியே நீங்கள் நண்டை உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதனோட ருசி போயிடும். சின்ன விஷயங்கள் தான் சமையலில் செய்யறதுக்கு. சப்போஸ் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாக்கா கடாய் வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு உடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் மற்ற பொருட்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க, பூண்டெல்லாம் நசுக்கி வச்சுக்கோங்க. அந்த டைமில் லாஸ்ட்டாக நண்டை உடைங்க. அப்போ தான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் நண்டை க்ளீன் பண்ணுற சமயத்தில் இந்த வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னாக்கா வாசம் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இது வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம நண்டை உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்டை ஆட் பண்ணோம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதனால் நான் நண்டை இது கூட சேர்த்துக்கிறேன். நண்டை வந்துட்டு அப்படியே தட்டில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்படியே வந்து ஊற்றிடாதீங்க, அதில் தண்ணி இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து தான் போடணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சமையலை வந்து ருசியாக மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எதனா கிருமிகள் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மஞ்சள் தூளோட வந்துட்டு எல்லாம் நல்லா சரியாக போயிடும். எப்பயுமே நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சிக்கன் போடுறீங்களா, நண்டு போடுறீங்களோ, எறா போடுறீங்களோ, அது போடும்போது அது மேலவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. இதை வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே நண்டுக்குள்ளே இறங்குறப்பல நல்லா பரட்டி போட்டுக்கோங்க. பரட்டி போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா சீரக பொடி போடுறேன். சீரக பொடி 1 ஸ்பூன், சோம்பு பொடி 1 ஸ்பூன் போடுறேன். மிளகு பொடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் போடுற குழம்பு மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தான் நம்ம இதை போடுறோம். இதில் பச்சை மிளகாய் எதுவும் நம்ம அரைச்சி ஊற்றலை அப்படின்றதுனால நீங்கள் இந்த மிளகாத்தூள் தான் அதனோட காரம் கொடுக்கும். இதில் வந்துட்டு எதுவுமே நீங்கள் வடிகட்டி வைக்கிறாப்புல இருக்காதுங்க, எடுத்து போடுறாப்புல இருக்காது. இது ஒரு கிரேவி அப்படின்றதுனால தான் நம்ம எல்லாத்தையுமே மசாலாவாக ஆட் பண்ணுறோம். இப்போ இதனோட பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சப்போஸ் அடி பிடிக்குது அப்படின்னாக்கா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு அந்த மசாலா நண்டில் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதி வர்றதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த வாசம் எல்லாம் போயிட்டு நண்டோட வாசம் அந்த கிரேவியில் இறங்கியிருக்கும். ரொம்ப நேரம் தேவையில்லைங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மியான டைம்லேயே அந்த மசாலாவோட வாசம்லாம் போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்கிற ஒரு விஷயம் தாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இருக்கிற நெஞ்சு சளி ஆகட்டும், பெரியவங்களுக்கு இருக்கிற சளி எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த குழம்பு வந்து ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்க. 2 நாள் கண்டினியூஸாக சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 நாள் வச்சு சாப்பிடுங்க. ஏன்னாக்கா நண்டு ரொம்ப சூடு, ஓவராக சூடை கிளப்பிடும். அதனால அவங்கவுங்க உடம்பை பொறுத்து, சூட்டு உடம்புக்காரு அப்படின்னாக்கா வாரத்தில் 2 முறை வச்சு சாப்பிடுங்க. இல்லை எனக்கு நண்டு சூடெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்றவங்க 2 நாள் கண்டினியூஸாக வச்சு சாப்பிடுங்க. சளி எல்லாமே அந்து போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொதிச்சு வந்தது அப்படின்னாக்கா நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கிரேவியாக தேவையில்லை, நான் வந்து சாதத்துக்கு சைட் டிஷ் போல் சாப்பிட போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செமி கிரேவி போலவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கா, மட்டன் சுக்கா எப்படி வருமோ அந்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான டேஸ்டான உடம்புக்கு ரொம்பவே சத்தான நண்டு கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.